வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்கணும்னா 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் பயிற்சி 7.1 9வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 17 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி செங்குத்து சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து விலகிச் செல்லும் வீதம் வினாடிக்கு 5 மீட்டர் எனில் ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து 8 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது அப்படின்னு கொஷின் கொடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட்டு கொஷின். அதன் உச்சி என்ன விதத்தில் இருக்கும், கீழ் நோக்கி இறங்கும் என்பதை காண்க. இப்படி ஒரு ஏணி செவுத்தில் சாய்ச்சி வச்சுருக்காங்க. இதோட கோணம் எவ்வளோதுன்னா 90 டிகிரி. இது 90 டிகிரி. இது 17 மீட்டர். இது எக்ஸு, இது ஒய். இது எக்ஸு, இது ஒய். கொஷினில் என்ன கேட்டுறாங்கன்னா, இந்த ஏணியை அடிப்பக்கத்தை நம்ம 5 மீட்டர் நகர்த்தும் போது 8 மீட்டர் தொலைவில் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஒய். இது நகர்த்தும் ஒய்யோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தான் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறது dx/dt = 5 மீட்டர். அதே மாதிரி x = 8ன்னு கொடுத்துட்டாங்க. x = 8. இப்போ நம்ம பிதாகரஸ் தேற்றம் பார்த்துருப்போம். அந்த தேற்றம் படி எடுத்து எழுதிக்குவோம். x² + y² = 17². x² என்னது 8. எக்ஸோட வேல்யூ 8. 8², y² 289. 17² பண்ணோம்னா ஓகே. இதை வச்சுக்கிட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். y² = 289. இந்த 8 ஸ்கொயர் பண்ணால் 64. 64 கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வரும். -64. y² இதை கழிச்சோம்னா 225. y = அப்போ 15 மீட்டர். இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 15 மீட்டர். இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம். ஓகேவா? அதன் உச்சி என்ன வீதத்தில் கீழ் நோக்கி இறங்கும் என்பதை காண்க. ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். ஒய்யையும் எக்ஸையும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஒய்யோட வேல்யூ எப்படி வரும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்யோட வேல்யூ அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணுறோம். 2x dx/dt + 2y dy/dt = 0. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு கொஷினில் dy/dt = என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொஷினில் அதான் கேட்டிருக்காங்க. இந்த வாங்க இப்போ ஈக்குவேஷனுக்கு வாங்க. = 0. இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ இருக்குது. நமக்கு dx/dtக்கும் வேல்யூ இருக்குது. 2 8 dx/dt அதோட வேல்யூ 5. 2 ஒய்யோட வேல்யூ 15 கண்டுபிடிச்சது. dy/dt = 0. இரண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 30 dy/dt /t = 0. இது எல்லாம் இங்கிட்ட வரும்போது மைனஸில் வந்துடும். -8 × 5 × 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் இந்த 30 இங்கிட்ட வரும்போது என்னன்னா டிவைடில் வந்துடும். dy/dt = -2 × 8 × 5 /30. 5ஆல் இதை அடித்தோம்னா 6 × 30. மீதி இந்த 2ஆல் 6 அடித்தோம்னா 2 6. இப்போ dy/dt நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். dy/dt = -8/3 மீட்டர்/செகண்ட். இந்த மைனஸில் வந்திருக்கனால நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும்னா குறையும். ஒய்யோட வேல்யூ ஏணி கீழே இறங்கிக்கிட்டே வரும்.
நம்ம ஏணியோட சைடை வந்து அதிகப்படுத்தலாம். 2வது கொஸ்டின், எந்த விதத்தில் ஏணி, சுவர் மற்றும் தரை ஆகியவற்றிலிருந்து உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு மாறுபடுகிறது? நம்ம இந்த ஏணி எடுத்துருக்கோம்ல, இதோட பரப்பளவு வந்து எந்த விதத்தில் வந்து மாறுபடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட பரப்பளவு எக்ஸு ஒய் வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். எக்ஸ் வந்து அடிப்பக்கம், ஒய் வந்து உயரம். ஓகேவா? dA/dt கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஏரியாவோட ஃபார்முலா A = BH. B வந்து பேஸு, H வந்து ஹைட்டு. 1/2. B பேஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு பார்த்தோம், H வந்து ஒய். இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா dA/dt = 1/2. எக்ஸை பண்ணோம்னா dx/dt × y. யூவி மெத்தடில் பண்ணுறோம். இது dy/dt எக்ஸு = 1/2. dx/dtயோட வேல்யூ நமக்கு தெரியும் 5, ஒய்யோட வேல்யூ 15, dy/dt இப்போ வந்து கண்டுபிடிச்ச வேல்யூ -8/3 எக்ஸு. எக்ஸோட வேல்யூ என்னது 8. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். 1/2. இப்போ 5யும் 15யும் மல்டிபிள் பண்ணோம்னா 75 -64/3. 8 மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து மீசியமாக எடுத்தோம்னா 1/2 225 -64/3 1/2. இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா dA/dt இதை சால்வ் பண்ணோம்னா 26.83 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டு. ஓகேவா?